பிள்ளைங்க ஸ்கூலில் அபாக்கஸ்லேருந்து கலரிங் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு இந்த ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிருந்த அன்னைக்குன்னு செம்ம மழையாக இருந்தது. ஸோ ரெயின் கோட்லாம் போட்டு பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போனோடனே பிள்ளைங்களை வந்து தனி ரூமில் வந்து கலரிங் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆடிட்டோரியமில் வந்து வச்சுருந்தாங்க. ஆடிட்டோரியமில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எல்லா ஸ்கூல்லேருந்தும் பிள்ளைங்களை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்குமே ஒரு பேட்ச் நடந்துருச்சு பெரிய பிள்ளைங்களுக்கு. ஸோ இது வந்து நர்சரி கிளாஸ் KG1 கிளாஸ் 1க்குள்ளது. ஆடிட்டோரியமே நல்லா பெருசாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற டைம் இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே அவங்க அபாக்கஸ் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ப்ரொமோஷன் தான். வெக்கேஷன் லீவில் பிள்ளைங்களை இந்த மாதிரி அபாக்கஸில் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு ஒரு சில சஜஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போனோடனே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து மூடி இல்லாத ஒரு பேனாவும் ஃபார்மும் கொடுத்துருந்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு பேனாவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மையுமே ஃபில் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்த 1 மணி நேரத்தில் ரெயின் கோட்டுமே நல்லா காஞ்சிருச்சு. 1 மணி நேரம் ஃபுல்லாகவே நல்லா மழையாக தான் இருந்தது. கடைசியாக விடுற நேரத்தில் மழை வந்து வெறிச்சிருச்சு. ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து லைனாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் பிள்ளைங்களை விட்டாங்க. கொடுத்துருந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அட்மிஷன் போட்டோம்னா 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து வெக்கேஷனில் ஊருக்கு போகிறனால ஃபார்மை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.